வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து மெயினாக நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். டாப் 3 பிக்ஸ். இந்த 2024 வந்து சில செக்டார் வந்து ஒரு 3 செக்டார் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 செக்டாரில் தான் இந்த 2024 நிறைய பூமப் ஆகிறக்கும் நிறைய ஹைக் கொடுக்குறக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு செக்டரை பொறுத்தளவு வந்து நிஃப்டி ஐடி. ஸோ டைரெக்டாக நம்ம சார்ட்டு போயிடலாம். நிஃப்டி ஐடியை பொறுத்தளவு வந்து ஃபஸ்ட்டு சார்ட்டுக்கு போயிட்டு அதில் என்னென்ன இன்டெக்ஷன் இருக்குன்னு பார்த்துடலாம். நிஃப்டி ஐடியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஹை போயிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பிபனோச் படி, ஓகேங்களா. ஸோ பிபனோச் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து 61.8 வந்து தாண்டி கிராஸ் பண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ தட் இந்த ஹையை திரும்பி உடச்சிருச்சுன்னா 38,9995 நிஃப்டி ஐடி வந்து உடச்சிச்சுன்னா அகெயின் மேலே கிட்டத்தட்ட 40,000 45,000 போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இந்த நிஃப்டி ஐடியில் பொறுத்தளவு வந்து எந்தெந்த ஸ்டாக்னா ஹை லெவல் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா, நிஃப்டி ஐடியை பொறுத்தளவு வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டன்சி, HCL அண்ட் டெக் மஹிந்திரா. இந்த 5 ஆட் பண்ணாலே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டன்சி அண்ட் HCL 28,000 24,000 கிட்டத்தட்ட 54 அண்ட் HCL வந்து ஒரு 10% 62 அண்ட் டெக் மஹிந்திரா ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 75%. இந்த 4 ஸ்டாக்கு சேர்த்தாலே கிட்டத்தட்ட 75% ஃபார் த நிஃப்டி ஐடி மூவ் பண்ணுது. ஸோ இந்த 4 ஸ்டாக்கில் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணிட்டு லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க. நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஏன் சொன்னேன்னா நான் ஒன்லி வந்து செக்டார் வைஸ் கொடுக்குறேன். அந்த செக்டாரில் என்னென்ன ஸ்டாக்னா இருக்குன்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். அந்த ஸ்டாக்கில் நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிட்டு யூ டேக் எ கால் ஆன் தட். நெக்ஸ்ட்டு பொறுத்தளவு வந்து நிஃப்டி ஆட்டோ செக்டர். ஸோ நிஃப்டி ஆட்டோ செக்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,199 வரும்போதே கிட்டத்தட்ட வந்து ஹையை உடைச்சி மேலே போகும்போதே இது ஒரு கடைசியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேட் நடந்திருக்கு. யாருன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் கன்சாலிடேட் நடந்திருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு. ஆஃப்டர் கன்சாலிடேட்டுக்கு அடுத்து முடித்தோன்னே டைரெக்டாக வந்து ஹையை உடச்சி மேலே போயிருக்கு, ஓகேங்களா. இந்த நிஃப்டி ஆட்டோ பொறுத்தளவு வந்து யாரானா இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்களோ, நிஃப்டி ஆட்டோவில் பொறுத்தளவு வந்து என்னென்ன இண்டெக்ஸ்னால் நிறையா இருக்குன்னா, நிஃப்டி ஆட்டோவில் பொறுத்தளவு வந்து டாடா மோட்டார்ஸ் இருக்குது, மஹிந்திரா இருக்குது, மாருதி சுசுகி இருக்குது அண்ட் பஜாஜ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிஃப்டி ஆட்டோவில் வந்து டாடா மோட்டார் வந்து 17% வெயிட்டேஜ் இருக்குது, மஹிந்திரா 16%, மாருதி சுசுகி 14%. இந்த 3 ஸ்டாக், இந்த 4 ஸ்டாக், பஜாஜ் ஆட்டோ, இந்த 4 ஸ்டாக்கும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட வந்து 60+ இருக்குது, ஓகேங்களா. இந்த 4 ஸ்டாக்கில் ஏதோ ஸ்டாக்கை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி டெக்னிக்கலாக எது மூவ்மெண்ட் ஆகுன்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிட்டு யூ பிக் த ஸ்டாக் அண்ட் கோ ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட். இது செகண்ட் செக்மெண்ட்டாக நான் சொல்கிறது. செக்டார், நாட் செக்மெண்ட், செக்டார். அண்ட் தேர்ட் செக்டார் வந்து நிஃப்டி ஃபார்மா. ஸோ நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஹை லெவலில் உடைச்சிட்டு தான் மேலே போயிருக்கு இண்டெக்ஸ் வந்து. ஸோ எப்போ ஹை லெவலில் உடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட 14,600 உடைச்சே மேலே போயிருக்கு. அகெயின் ஸ்மால் கன்சாலேட் நடந்திருக்கு. அந்த கன்சாலேட்டை முடித்தோன்னே மேலே ஹையை பிச்சை ஓடிடுச்சு. இதில் வந்து வெயிட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஹெல்த் கேரில் பொறுத்தளவு வந்து சன் ஃபார்மா இருக்குது, டாக்டர் ரெட்டி இருக்குது, சிப்லா இருக்குது அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த 4 செக்மெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணாலே கிட்டத்தட்ட 60 வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்டாக்கும் சேர்த்து தான் இதனோட மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கும். இந்த 4 ஸ்டாக்கில் வந்து எந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கை அனலைஸ் பண்ணி நீங்கள் கேன் சூஸ் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நான் சொல்கிறது வந்து 3 செக்டார் தான் இந்த 2024 பெரிய பூமப் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து நிஃப்டி ஐடி, நம்ம ஏற்கனவே இண்டெக்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து நிஃப்டி ஆட்டோ அண்ட் நிஃப்டி ஃபார்மா செக்டர். ஸோ இந்த 3 செக்டாரில் தான் நிறைய பூமப் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஃபார் 2024 அக்கார்டிங் டு மை டெக்னிக்கல் அனாலிசிஸில். ஸோ இந்த 3 செக்டரில் என்னென்ன ஸ்டாக்கு வெயிட்டேஜ் நிறையா இருக்கோ அந்த வெயிட்டேஜ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதனோட ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்குது, எங்கே ரிவர்சல் ஆகுது, எங்கே என்ட்ரி எடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் யூ கேன் டேக் ஏ ஸ்டாக், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஐ எம் த ஒன்லி ஃபார் த டெக்னிக்கல் டீச்சிங், ஃபண்டமெண்டல் நான் வந்து டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணி
லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அக்கார்டிங் டு டெக்னிக் அண்ட் பண்ணலாம், தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் ஷேர் யூ த மை டீச்சிங் ஷெடியூல் ஆல்சோ. அது எப்படி பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிவிட்டு எப்படி நம்ம டெக்னிக்கலாக ப்ராப்பராக ட்ரைட் பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து இப்போ 3 செக்டார் சொல்லிட்டேன். இந்த 3 செக்டாரில் ஏதோ ஒரு செக்மெண்ட்டை ஏதோ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். மேபி 1 or 2 ஸ்டாக்கை இனி ஃபியூச்சர் வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதனோட வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டூ த வெல் அண்ட் குட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.